சரிடா, எல்லாரும் சம்மர் வெக்கேஷன் எங்க போறீங்க? நான் கேரளா போறேன்டா. நான் ஊட்டிக்கு போறேன்டா. நான் ஊருக்கு போறேன். நான் எங்க போறேன் தெரியுமா? ஃப்ளைட்ல சிங்கப்பூர் போறேன். ஆமா மாபே, நீ எங்க போற? நான் எங்கேயும் போலடா. சும்மா வீட்டுல இருக்க போறேன்னு சொல்றா. கலாய்க்க மாட்டேன்டா. நான் கேரளா போறேன்டா. நான் ஊட்டிக்கு போறேன்டா. நான் ஊருக்கு போறேன். சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. அப்பா இப்ப எங்கப்பா போறோம்? டேய் உனக்கு லீவ் விட்டாங்களடா, அதான் ஃபேமிலியோட டூருக்கு போறோம். டூரா? ஐயோ, எங்கப்பா போறோம்? பழனி, திருச்செந்தூர், தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போறேன்டா. அங்க போய் என்னப்பா பண்ண போறோம்? அங்க இருக்க எல்லா கோயிலுக்கும் போக போறேன்டா. கோயிலுக்கு போக போறோமா? ஆமாண்டா, வாடா. அப்பாடா, ஒரு மாசம் லீவ் விட்டாங்க. இந்த லீவ் ஃபுல்லா கிரிக்கெட் விளையாட வேண்டியதுதான். என்னடா ஒருத்தவனையும் காணோம்? இரு, கால் பண்ணி பாப்போம். என்ன இவன் எடுக்க மாட்டேன்றான்? மச்சான், நாளைக்கு காலை கிரவுண்டுக்கு 6 மணி 5 மணிக்கு நான் வந்துடுவேன். இவன் இப்படி பேசும்போதே தெரியும். சரி, இவனுக்கு கால் பண்ணுவோம். ஸ்விட்ச் ஆஃபா? டேய், நாளைக்கு நான் தானே முதல்ல கிரவுண்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் கால் பண்ணுவேன். இவனுங்களெல்லாம் நம்பி காலையிலேயே எஞ்சி கிரவுண்டுக்கு வந்தான் பார். என்ன சொல்லணும்? மச்சான், நீயாவது வந்தியடா. வா, வந்ததுக்கு நம்ம 2 பேரும் போய் விளையாடலாம். டேய், என்னடா ஆச்சு? டேய், எங்க அப்பா கிட்ட விளையாட போலாமான்னு கேட்டேன்டா. அதுக்கு போட்டு செம்மடி அடிச்சிட்டாரா. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரா. எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாரா? டேய், அப்பா, ஏய், காலைல இருந்து படிக்க சொன்னா படிக்க மாட்ற. விளையாட மட்டும் இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கியா? உன்ன அப்பா சொல்லுங்கடா. மச்சான், இன்னைக்கு மார்னிங் பிளே ஸ்டேஷன் விளையாட போறோம்டா. அப்படியே மதியானம் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் ஒண்ணு போடணும். ஈவினிங் எல்லாம் கிரவுண்டு போய் கிரிக்கெட் விளையாடுறோம். இதே மாதிரி இந்த சம்மர் லீவை பயங்கரமா என்ஜாய் பண்றோம். என்ஜாய் பண்றோம். சரி, இப்ப எல்லாம் கிளம்பி வாங்க, பிளே ஸ்டேஷன் விளையாட போலாம். சரி, ரா வரேன். அப்பா, எங்கடா போற? விளையாட போறோம்பா. விளையாட போறியா? சென்னையில இருக்க எல்லா கோச்சிங் சென்டர் தேடி அலசிட்டு வந்திருக்கேன். கோச்சிங் சென்டரா? டைப் ரைட்டிங் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், இப்படி ஒரு கிளாஸ் விடாம எல்லா கிளாஸுக்கும் நீ போற. சரி, இந்தா இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் கிளம்பு. அப்பா, விளையாட போனோம்பா. கொடுங்கப்பா, போறேன். அவங்க ஜாலியா பிளே ஸ்டேஷன் விளையாட போயிருப்பாங்க. நான் மட்டும்தான். டேய், நீங்க விளையாட போலியா? அட போடா, விளையாட போலான்னு பார்த்தா வீட்டுல எல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போக சொல்லிட்டாங்கடா. உங்களையுமா? ஆமாடா. சரி சரி, வாங்க வாங்க, எல்லாரும் ஒன்னா போலாம், ஒன்னா போலாம், ஒன்னா போலாம். டேய், எங்கடா போற? அப்பா, இது எத்தனை பாப்பா வந்துடுறேன். டேய், ஊருக்கு போறேன்டா. ஊருக்கா? சரி, நம்ம பசங்களா எங்க? டேய், அவன்லாம் நேத்தே ஊருக்கு போயிட்டானுங்க. வர 1 மாசம் ஆகும். 1 மாசமா? டேய், எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, நான் வரேன். சொல்லுமா. டேய், ஊர்ல இருந்து மாமா எல்லாரும் வந்திருக்காங்கடா. மாமா வந்திருக்காங்களா? ஆமாடா. அப்போனா மாமா, ஐயோ, சரிம்மா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மாமா, மாப்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, எங்க அத்தை உங்க பொண்ணெல்லாம் காணோம்? பொண்ணா? நான் மட்டும் தான் மாப்ள வந்திருக்கேன். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆமா, லீவ் விட்டாங்க. நீங்க யாரும் அங்க பாக்க வர மாதிரி தெரியல, அதான் நான் உங்களை பாக்க வந்துட்டேன். டேய், மாமா ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டேன்.
என்ன இப்படி கொரட்ட விடுறான்? ஐயோ. டேய் சொல்லுங்கப்பா. பேக்ல என்னடா? புக்ஸ் இருக்குப்பா. எக்ஸாம் முடிஞ்சிச்சு, புக் எடுத்துட்டு எங்கடா போற? ஜூனியர் பசங்களுக்கு கொடுக்கதாம்பா. போ போ. பரவாயில்லையே, நம்ம பையன் ஹெல்ப்லாம் பண்றான். ஜூனியர் பசங்களுக்கா? இந்த மொத்த புக்கம் கைலாங்கல்ல போட்டு காசை பாத்துற வேண்டியதுதான். அப்பா அப்பா, வர காசுல பாதி ஷேர் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துடுறேன்ப்பா. இப்ப எதுக்குப்பா திருப்பி திருப்பி அடிக்கிறீங்க? நீ படிக்கிற புக்க கைலாங்கல்ல போட வந்து உன்னை அடிக்கலடா. நான் படிக்கிற புக்க கைலாங்கல்ல போட வந்த பத்தியா, அதுக்கு தான்டா உன்னை அடிச்சேன். அவள் அறை தனியாக இருக்கும்போது அவன் இவ்வளவு நாளா இதைத்தான் படிச்சுட்டு இருந்தியா? டேய் நேத்து ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? டேய் ஃபர்ஸ்ட் டே லீவ் போட்டு செகண்ட் டே வரது தான்டா மாசே. ஆமா, நமக்கு யாரு கிளாஸ் டீச்சரு? கௌதம் சாரு. கௌதம் சாரா? சம்மர் வெகேஷன் எங்கம்மா? எங்கேயாச்சும் ஊட்டி என்ன கொடைக்கானல் சார்? போகணும்ப்பா. எங்களை பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு வரீங்க. டேய் அவ ஏன் பொண்ணுடா? இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே. என்ன டென்ஷன் ஆகுதா? இந்த மாதிரி தானே எங்களுக்கும் இருந்திருக்கோம். இந்த வருஷத்துல இருந்து எங்களுக்கு வேற ஒரு கிளாஸ் டீச்சர். இதுக்கப்புறம் நான் உங்க ஸ்கூல்ல கொடுக்குற அலப்பறைய மட்டும் பாரு. வாங்கடா போவோம். என்னடா ஆச்சு? டேய் இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் டீச்சரா வர மாட்டாரு நினைச்சு இந்த லீவ்ல அவர்கிட்ட வம்பு இழுத்துட்டேன்டா. டேய் அலப்பற கிளப்புவீங்களா? சார் 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 டிசியா? ஆமா, அப்படியே உங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பால். போடு போடு. போடுறா போடுறா. அவுட். போடு போடு. என்ன அவுட்? அவுட்லாம் இல்ல, நோ பால். இவ்வளவு ஹைட் போட்ட நீ பால. த்ரோ பால்ரா. நான் தான் சொல்றேன்ல. சொல்றா. டேய் பசங்க எல்லாரும் வந்துட்டாங்கடா, சீக்கிரம் கேம்க்குள்ள வா. இதோ வரேன் இரு. அப்பெல்லாம் லீவ் விட்டா டெய்லி எல்லாரும் மீட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம்.